நீங்கள் பார்க்குறது ஒரு சேனல் பார்த்து கொண்டு இருப்பது ப்ளூ ஃபயர் எர்த் கேமிங். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்தியன் டைட்டன் சொல்லிட்டு ஒரு நியூ சிட்டி வந்திருக்கு. ஸோ இந்தியன் சிட்டி வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் டவுட் ஆனீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அதான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தெரியல. நான் வெளியில் இப்போ போகல, நான் உள்ளேருந்தே இப்போ பைக் ஸ்பான் பண்ணி நான் மேலே கீழே எடுத்துகிட்டு வரப்பாங்க. என்ன பைக் ஸ்பான் பண்ணலாம்? எதுவும் ஸ்பான் பண்ணலாம். கூட ஏதாச்சும் நல்ல பைக்காக 400 போட்டுருக்காங்க. ஓகே ஓகே இப்போ நான் போய் இந்த சிட்டியை ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன். பயங்கரமாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. நான் பஸ் அப்டேட் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பஸ் அப்டேட்டுக்காக கூட ஒரு இது ஸ்டேஷன் மாதிரி செஞ்சுருந்தாங்க. அந்த பஸ் ஸ்டாப்பெல்லாம் இருக்குது கைஸ், பஸ்ஸு ஸ்டாப்பில் ஏறுவோம்ல நம்ம, அந்த இடம் கைஸ். வெளியிலே வரக்கூடாது நீ, அஸ்கு புஸ்கு. என்னடாச்சு? ஏழை எப்படி பண்றீங்க? வடா டேய் பைக்கே போடா. எனக்கு புரியல. டேய் கீழே எனக்கு போடா. சரி அவ்வாடா இறக்கிட்டேன் கைஸ். போடுறோம் மாஸ் காமிக்கிறோம். ஓகே இப்போ வந்து நான் உங்களுக்கு சிட்டியை காமிச்சிடுறேன் கைஸ். ஏன்னா ஆல்ரெடி வீடியோ வந்து சும்மாவே 2 நிமிஷத்தை ஓட்டிட்டேன், இல்லை 3 நிமிஷம்னு வச்சுக்கோங்க. இல்லை ஆமாம் 2 நிமிஷத்தை ஓட்டிட்டேன். ஓகே பார்த்தீங்களா நியூ சிட்டி கைஸ். ஸோ ஓகே நம்ம வீட்டிலே வந்து நிறைய அப்டேட் இருக்குது. ஒவ்வொன்றுத்தையும் காமிக்கிறதுக்கே இந்த ஒரு வீடியோ போதும். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் வேறு வந்திருக்கு, அதையும் நான் லிங்க் ஏற்றி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இந்த ஃபென்ஸ் எல்லாம் சுற்றி கட்டிட்டாங்க. இது அப்படியே பெரிய இந்த வீடு கோல்டு பார்லாம் இருக்குது. இதை வச்சு கட்டுறீங்க. சரி ரைட் நல்லா இருக்கானா? இது என்னடா ஸ்டெப்ஸ் ஏற்றி வச்சுருக்கீங்க? இருங்க நம்ம வீடை நான் ஏறி போய் காமிக்கிறேன். இதோ இந்த இடம் இருக்குல்ல, இது ஆக்சுவலாக எலக்ட்ரிக் பாக்ஸு கைஸ். பாருங்க என்னென்னவோ போட்டு வச்சுருக்காங்க, கைக்கு மாட்டுறதெல்லாம் போட்டுறாங்க போல். ஐயோ டேய் இது மேலே ஏறி போகிறதுக்கு நாளைக்கு இருந்தா எவ்வா. என்ன இது கனெக்ட் ஆகுது மேலே? இல்லை நான் மேலே போய் ஆவேன். யாரா நீ? நான் ஜெட் பேக் யூஸ் பண்ணி போடுறேன் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஜெட் பேக் என்ன சீட் கோடு? நான் வந்துச்சு இன்ஃபினிட்டி போட்டுட்டேன். 330 கரெக்டாக? ஓகே ஏய் என்னதுடா இது? என்ன குடிசை கட்டி வச்சுருக்கீங்க? நேரே கீழே இறங்கடா கைஸ். நான் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ், நான் காமிக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. ஸோ ஓகே இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்த நான் பார்த்துட்ருக்கேன். ஓகே குட்டியாக ஒரு இது மாதிரி கட்டிகிட்ருக்காங்க. ஏன் வீடியோ இதே மாதிரி தான் கைஸ் இருக்கும். இதே மாதிரினா இதே மாதிரி அக்சஸரி இதே மாதிரி இல்லை, கொஞ்சம் அங்கங்கே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே இது என்னடா இது இங்கே இருக்குது? கைஸ் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் பங்கமாக அப்கிரேட் இருக்குது கைஸ். ஓகே இருங்க இப்போ திருப்பிட்டு நான் என் வீட்டுக்கே போயிட்டு அந்த பைக் மட்டும் எடுத்து வந்துடுறேன். ஆமாம் நான் தான் இன்ஃபினிட்டி சீட் கோட் போட்டிருக்கேன். நான் ஏன் பயந்துட்டுருக்கேன்? ஐயோ அப்போ செம்மடி மசால் வாட்டைனா மசால் வாட்டை தான், அந்த மாதிரி ஒரு அடி.
சரி ஓகே, இது வந்து ஒரு ஸ்டெப்ஸு போல். எலக்ட்ரிஷியன் டப்பா வச்சு ஸ்டெப்ஸ் கட்டுவது எப்படி அப்படின்றத கற்றுக்கலாம். ப்ளீஸ் இல்லை திடீர்னு இல்லை மழை பெஞ்சி போய் துணி எடுக்க போய் ஷாக்கச்சிச்சுன்னு என்ன ஆகுது ப்ளீஸ் கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. ஏய் ஏன்டா இது முட்டி முட்டி இது பண்ணுறீங்க? நம்ம பார்க்கிங் ஸ்டாப் நெக்ஸ்ட்டு நான் பஸ் இது நிற்கணும் அப்படின்னு சொல்லலை. அதுக்கு முன்னாடி இதை பாருங்க கைஸ், இது ஸ்கூலா இல்லை போகலான்னு தெரில, எனக்கு எதுவுமே தெரில. இதெல்லாம் எனக்கு புரியல. ஏய் இந்த போவிடுங்களா என்ன? இந்த மோட் ஏற்றது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லைங்க, அப்பயே தெரியும். ஆனால் கேஜிஎஃப் பைக்கு தான் நிறைய வர முடியல, அது மட்டும் இருந்துச்சு. நிறைய நான் குச்சி ஏதாவது பண்ணிட்டு முடியும். ஓகே ஓகே எல்லாமே இருக்குது. இது ஸ்கூல்னு நினைக்கிறேன், நம்ம பக்கத்துலேயே ஸ்கூலா? பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்களா? இதான் வந்து பஸ் ஸ்டாண்ட். வேறு மாதிரி இருக்கா? வேறு மாதிரி. இதை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? நான் தான் சொல்கிறேன்ல ப்ளீஸ், இது பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் இருக்கணும் ப்ளீஸ். அப்புறம் பீச் ஹவுஸ்னு ஏதோ சொன்னாங்க, இந்த பீச் ஹவுஸ் எனக்கு வந்திருக்குமான்னு தெரில ப்ளீஸ். அது வந்து ஒன்று மோடு ஏற்றி வருமா, இல்லை சில பேருக்கு வந்து அப்படியே வருமா? இது பார்த்தீங்களா, அப்படி தக்கத்துக்கு அப்படி ஏறி வரும். அடுத்து இங்கே வந்தீங்கன்னா இங்கே அதே தான், பட் என்ன இந்த இது மட்டும் அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் மேலெல்லாம் கேஜ் எல்லாம் இருக்கும். நான் மேலே அண்ணாந்து காமிக்கிறேன், கேஜ் இருக்கா? ஓகே இப்போ இந்த இடத்துலேருந்து என்ன, நான் அந்த பீச் ஹவுஸ் பக்கத்தில் தான் போகலான்னு இருக்கேன். இருடா ஏய், நான் ரொம்ப வேற மாதிரி. ஓகே எடிக்காச்சு. ஏன்டா குறுக்க வர்ற? யாரையும் விளங்க மாட்டோம். ஓகே எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம், தக்கச்சும். ஏய் எங்கேயோ போகணும், அது எங்கே போகணுன்னு மறந்துட்டேன். சரி ஓகே போவோம். காசா பணமா? எங்கே போகிறது? அந்த பீச் ஹவுஸ்க்கு வழி வேறு மறந்துட்டேங்க. ஞாபகம் இருக்குது எங்கன்ட்டு, நான் எங்கே அது கரெக்டாக ஞாபகம் வந்துருச்சு எனக்கு வந்துருச்சு. எஸ் இது பீச் ஹவுஸ் இல்லை, பெட்ரோல் பேங்க் எனக்கு அப்கிரேட் ஆகிடுச்சு. ஏய் வீடிங்கடா பார்த்தல திமிரு ஒன்று ராகட்டிக்க வந்தா அப்படியே ஒரு ஜம்பில் பார்த்தீங்களா. எனக்கு பெட்ரோல் இதோ இங்கே பாருங்கள், வெறிச்சோடி போயிருந்தது இப்போ ஜாலியாக இருக்குது. ஓகே இது பெட்ரோல் போட்டு இது வந்துடலாம். அடுத்து இப்படி வந்ததுக்கப்புறம் அங்கே குட்டியே ஒரு நதி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நதியில் வந்து பார்க்கர் பண்ண முடியும் நம்மளால். என்னடா மூடி இருக்கு, எப்படி நான் போவேன்? இப்போ நீ என்னை விடலை, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி இது அப்புறம் வந்து பார்த்துப்போம். ட்ரெயின் ஸ்டேஷன் பார்த்தீங்களா, சும்மா வேற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க, வேற மாதிரி. இந்த இடத்துல ட்ரெயின் போகாது, அதனால் இந்த இடத்துல வந்து பிளாக் பண்ணி வச்சிட்டோம். நீங்கள் வேணால் நடந்து போகிறனா போங்க அப்படின்ட்டாங்க. யாரங்கு இப்போ இப்படி ஓடும். சூப்பரு வேற மாதிரி சூப்பர். பார்த்தீங்களா நான் வேற மாதிரி போகிறேன், வேற மாதிரி. ஐயோ என்னாச்சு? நான் ஏன் எதுக்கு விழுந்தேன்? சரி நான் 400 போட்டு இன்னொரு பைக் வரைக்கணும். ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆமாம் அவ்வளோதான். ஆனால் கைஸ் பங்கமாக பண்ணி வச்சுருக்காங்க. எப்போ ஜம்பெல்லாம் அடிக்குது ப்ளீஸ், பைக் ஜம்பெல்லாம் அடிக்குது கைஸ். ஐயோவா டேய் நீ ஏன்டா இப்போ ஜம்ப் அடிக்கிற? ஓகே
வண்டி எடுத்துட்டு இதுக்கு நான் எப்படி தமிழ் எடுக்கணும்? டேய் வண்டி எடுத்து யோவா ஒரே வந்துடுச்சு. ஓகே வந்து விட்டல. இந்த ஸ்கிட் அடிக்குது ஒரு மாதிரி. லைட்டாக வாய்ச்சாலே ரொம்ப ஸ்கிட் ஆகுது ப்ளீஸ். 3 அப்படி சீக்கிரம் தான் போட்டு வச்சிட்டாங்க. ஓகே செம்ம ஸ்பீடில் போட்டுருக்கோம். சும்மா அதிர்தில்ல. ஆமாம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே இந்த பீச் ஹவுஸ் தான் இப்போ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே திருப்பி அப்படியே ஒரு திருப்பி இந்த இது பின்னாடியே போகும். நாங்கள் வர மாதிரி டான்ஸ் ஆடுவோம்ல. இது ரோட்டு வந்துட்டேன். இப்போ அந்த பீச் ஹவுஸ் ஆக்சுவலாக அந்த இது பக்கத்தில் தான் இருக்கணும். பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கும் ஆக்சுவலாக அது. ஆமாம் இப்போ நான் வந்துடுச்சு. ஆனால் நான் தப்பான வழியில் வந்துட்டேன். இந்த வழியில் போனால் ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அப்படியே இப்படி யூட்டனை போட்டு யூட்டனெல்லாம் போடல சைடை திருப்பி இங்கே ரோடு வரணுமே. எங்கே ரோடை காணும்? இதோ வந்துட்டோம்ல. ஏய் ஐயோ ஐயோப்பா அண்ணனோட கம்பீரத்தை பார்த்தோட பிறவில வந்தது. 400 இது இந்த பைக்கோட மறுபடியும் போட முடியாது. பைக்கு வந்து தொலைடா எப்பா. இந்த அடி வாங்கினாதான் இந்த பைக் வரும். ஓகே பைக்கை எடுக்க பைக்கில் வரமாட்டேங்குது பாருங்க. வந்துச்சு. இப்படி எடுத்து அப்படியே ஒரு ஸ்கிட் அடிச்சு அப்படியே கடலுக்குள்ளேயே போகல பாருங்க. கடலுக்குள்ளே ஓடிட்டு போகணும். ஏன்னா நான் வர்ற மாதிரி வண்டி வந்து ஆக்சுவலாக உள்ளே போகாது. ஆனால் நான் ஓட்டினா மட்டும் வண்டி உள்ளே போயிடும். பக்கத்தில் தான் இங்கே சொன்னாங்க. தூக்காதுடா தூக்கிட்டு எங்கேயா பறந்து போயிடுறாங்க. இந்த இதுக்கு பக்கத்தில் தான் இங்கே சொன்னாங்க. ஞாபகம் இல்லை கரெக்டாக. ஆனால் இந்த இடம்ன்றது நல்லா ஞாபகம் இருக்குது. பீச்சு ரொம்ப பக்கத்தில் ஒரு ரோடு இருக்கும். ஸோ இந்த இடம் தான் கன்ஃபார்ம். ஆமாம் இந்த இடம் தான். இந்த இடத்துல எங்கேயோ ஒரு மாதிரி கிராஸாக போயிட்டுருக்கோம். ஏர்போர்ட்டில் இடம் நீச்சு இருக்காது. இங்கே தான் இங்கே பக்கத்தில் இருக்கும். அது இல்லை பீச்சோ சுற்றி தான் நினைக்கிறேன். இல்லை இந்த சுற்றல. ஆமாம் கரெக்டு. நான் வேறு ஏதாவது சிட்டிங் வந்துட்டேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். ஐயோ ஜஸ்ட் மிஸ். ஒரு நூலில் பையன் தப்பிச்சிட்டான். ஐயோ நான்லாம் வேற மாதிரி டிரைவர் வேற மாதிரி. ஆல்ரெடி இது ஸ்கிட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் போய் ஸ்கிட் அடிச்சா இன்னும் ஆகுறது. எப்படி வேற மாதிரியா? அந்த ரோட்டு இந்த ரோட்டு கரெக்டாக வந்து வரும். வந்துருச்சு. எனக்கு வந்துருச்சு. இதோ பாருங்க கைஸ். அது என்னது? ஹேய் இது வராது. ஆனால் இது எனக்கு வந்திருக்கு. எப்படி
எப்படி இதாங்க கைஸ் பீச் ஹவுஸ். வேற மாதிரி கைஸ். இது வந்து ஆக்சுவலாக வரக்கூடாது, அங்கே ஒரு வீடு வரணும் ஆக்சுவலாக. ஓகே, இதுக்குள்ளே நான் போய் பார்க்க போகிறேன். நான் இது வரும் எனக்கு ஆக்சுவலாக இது ஆக்சுவலாக பண்ணியிருப்பாங்கோ. இது ஆக்சுவலாக பண்ணியிருப்பாங்க. ஓகே, நான் சொல்கிறேன், கிளியராக சொல்கிறேன். இங்கே ஏற்றிட்டு இருக்கேன் நான். ஐயோடே விடுங்கடா என்ன அப்படின்னு உங்களுக்கு காம் பண்ணேன். ஓகே, இப்போ என்னென்னா இந்த இது வந்து ஆக்சுவலாக யூடியூபர்ஸ் கட்டினாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆக்சுவலாக இதை கட்டி வீடியோ போட்டிருந்தாங்க, நானும் பார்த்தேன். நடுவு ஒரு ஸ்விம்மிங் பூல் கூட இருக்கும். குதிச்சு போகணுன்றதாண்டா ரொம்ப ஓவராக இருக்கும். ஏன்டா எவனாச்சும் பார்க்கோர் பண்ணுவானுங்களா? சரி ஓகே, நான் பண்ணுவோம். அதனால வந்துட்டேன் சொல்லலை. ஓகே, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு போட் இருக்கும் கரெக்டாக. ஆக்சுவலாக அதான் அந்த வீடு இல்லைனா இது வேற கைஸ். ஆமாம் கைஸ், இது வேற கைஸ். இதுக்கு முன்னாடி இன்னொன்று வந்துருக்கு. இதான் வந்து யூடியூபர்ஸ் கட்டது. யூடியூபர்ஸ் பண்ணியிருக்காங்க, நான் பார்த்தேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த வாஷிங் மிஷின் செஞ்சு அதெல்லாம் காணவில்லை. இந்த வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் நல்லா இருக்கும் கைஸ். ஓகே, நல்ல வேலை பீச் சைடு வந்தோம், இல்லை இதை பார்த்துருப்போமா? பார்த்துருக்க மாட்டோம். ஓகே, இதுதான் என் புது வீடு. இதுக்கப்புறம் நான் தம்ப்நெயிலுக்கு மட்டும் ஷூட் பண்ணிட்டேன். குதிச்சுரே எப்பா. ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிக்கலனாலும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மட்டும் போயிடுங்க. லைக் கூட பண்ண வேணும், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தானே கேட்குறேன், பண்ணிடலான்னு. அப்படியே ஒரு டிங்னு தட்டி விட்டு போயிடலாம் கைஸ். ஓகே, பாய் பாய். ஏன் வரைக்கும் வந்துட்டேன்.